மரங்கள வண்டியில வந்தோம் ஞாபகம் அந்த கலவல அந்த ரோட்டை விட்டு பிரியிற இடத்துல இந்த ரோடு போடல வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டேன். அட கேன புண்ட நான் உளுந்தத்தியா கேட்டேன் என் குழந்தை. ஓ அப்படி சொன்னியா சாமி? நான் உண்மையான தெய்வம்டா. என்ன சாமி சொல்ற? பன்னியாண்டி சாமி. ஓ பாதங்களே தெரியுது பன்னியாண்டியோட தான் இருக்கிற. பழனி ஆண்டவன். அப்படியா? ஒரு ஜன்னல் தெய்வம்டா. சரி சரி. அடிக்கிற மாதிரி 4 புள்ளி. அடி சாமி அடி சாமி. அட வட கேக்க விழிச்சொன்னா வட கேக்க விழிச்சொன்னா வண்ணாடியா கலியாவுடா சாமி. உண்டுடா உண்டுடா இல்லன்னா இல்லடா. உண்டுதான் சாமி உண்டுதான் சாமி. அட கேக்க விழிச்சொன்னா தேவடியா தாத்தியாவா. சாமி கரெக்டா சொல்றீங்களே உண்டுதான் சாமி. உண்டுதானே? உண்டுதான். அட கேக்க விழிச்சொன்னா கிளவியும் பாட்டியாவா. ஆமா சாமி கிளவியும் பாட்டி ஆவரா. கிளவினா பாட்டி தானே? ஆமா. அட கேக்க விழிச்சொன்னா மேஞ்சாடு புழக்க போடும். சாமி கண்டத கண்ட மாதிரி சொல்றீங்க. மேஞ்சிக்கிட்டு வந்தா குப்புன்னு புழக்க போடும்டா. ஆமா சாமி போடுது தினம் ஒரு கூட போடுது. அட நட்டமுண்டு விட்டமுண்டு நாடு ஊடு ஓட்டையுண்டு. ஆமா சாமி கொட்டையத்துல ஒழுவுது. அவ்வளவு ஓட்டு இருக்குமே. ஆமா சாமி. இனி ஒலை போட்டு மேஞ்சினா நான் ஒழுவாத காத்துக்கிறேன்டா என் குழந்தை. அவ்வளவு இருந்தா போதும் சாமி. அப்பா குழந்தை சாமி இவ்வளவு நாள் இல்லாத சாமி என் சன்னிதானத்துக்கு ஏன்னா முகஞ்சு ஓம்பனா அப்படி வந்திருக்கிறேன். என் மூஞ்ச பார்த்தா அப்படி ஓம்பட மாதிரியே தெரியுது. ஆனா அரியங்க அறுத்து இருக்கும் அரைச்ச மாவு வெளுத்து இருக்கும். சாமி எவ்வளவு ஆரியங்க அறுப்பா இருந்தாலும் அரைச்சா விளையேன்னு கொடுக்கும். ஆமா சாமி. என்னுடைய அருள் தான். அப்படியா? கரையர்ந்து காட்டாயி வாங்கிட்டு வந்து அரைக்கிற சாமி வெளியேற மாவு உழுவுது. அதெல்லாம் நாங்க முருகன் செய்யற வேலை. சரி இருக்கட்டும் சாமி. அட களிய கிண்டி வச்சு கருவாட்டு சாறு காய்ச்சி சாமி புண்ட தொண்டை ஆனா தொண்டை பறிச்சா இருந்தா தொட்டு முழுங்கனா உடம்பு தேருமடா. இல்ல நல்லா இருக்கு சாமி. அப்பா சாமி இவ்வளவு நாள் இல்லாத வந்திருக்கு என்ன விஷயம்? சாமி எனக்கு நான் 3 கல்யாணம் செஞ்சேன். 3 பொண்டாட்டி. ஆமா சாமி. குருத்திக்கு கூட குழந்தை இல்ல சாமி. குருத்தி கூட இல்லையா? ஆமா நான் கொடுக்கறதா புள்ள. அவ்வளவு இருந்தா போதும் சாமி. எத்தனையோ பேத்து கொடுத்துக்கிறேன். வீட்டுக்காரி கொடுக்கறது ஒரு பெருசா? சாமி அதுக்கு தான் உன்னை நம்பி வந்திருக்கிறேன். எந்த பொண்டாட்டிக்கு வேணும்? சாமி எங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது முத பொண்டாட்டி. பந்துல போட்டு செலவு பண்ணி. ஆமா அரசாணி அடிக்கி கல்யாணம் பண்ணாங்க முத பொண்டாட்டிக்கு. அதனால முத பொண்டாட்டிக்கு பிள்ளை இருந்தா பரவாயில்ல. அவளுக்கு இருக்காது. சாமி உண்ட சுருக்குள் விழுந்து போய். சரி அதான் விடு. நடு பொண்டாட்டி அவளுக்கு இருக்காது. சாமி அவளுக்கு கெப்ப போய் சுருங்கி போய். வேற எதுக்கு சாமி கொடுக்குறீங்க? இந்த கடைசி பொண்டாட்டி கேரளாவுல இருந்து கூட்டிட்டு ஒரு 20 வயசு பிள்ளை அவளை கூட்டியாந்து விடுறா புள்ள கொடுக்குறேன். சாமி குளிர் இருந்தா போதும். அப்பா சாமி அவளை கூட்டி வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது. இல்ல என்ன சாமி கொண்டாடணும்? உன் காசு 10 காசு செலவு வேண்டாம். சாமி இப்படிதான் இருக்கணும். செலவு கிடையாது. சரி சாமி. சாமி முழங்கால் வலிக்குதா? செம்பால பழம். சரி நல்ல கை சோடு ஒரு பழம் 15 ரூபாயால் மாட்டு. சரி ஒரு 20 தாரு. சாமி சண்டையில கடை போடுறியா? அப்பதானே வெயிட்டா புள்ள கொடுக்க ஓ முடியும். சரி கொண்டாரு. தேங்காய் இந்த சின்ன காயில ஆகாது. சரி நல்லா ஒரு 20-25 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி வெள்ளோட்டு காய ஒரு 70 காய். சாமி தேங்காய் நாட்டுறியா? தேங்காய் நாட்டுவா? தேங்காயும் பழமும் வச்சு அதெல்லாம் பூத்து பண்ணும்டா. சரி கொண்டாரு சாமி கொண்டாரு. அரிசி சோறு அரிசி வேண்டாம். சரி ஏன்னு கேளு. சொல்லு. சோறு அரிசி தின்னா முளை சுருக்குள் இருக்குதான். அதனால நல்லா பொன்னி அரிச்சா ஒரு சிப்பம் 1700 1800 ரூபாயில சரி ஒரு 35 சிப்பம். சாமி கடை வைக்கிறிய அரிசி கடை? அப்பதாண்டா பூச்சிக்கு பொங்கல் வைக்க முடியும். சரி பருப்பு
பருப்பு என்ன பருப்பு? தோறு பருப்பு மத்துக்கு சிக்கிறது இல்ல. சரி சொந்த காட்டுல அடிச்ச பருப்பா? துவரம் பருப்பு ஒரு 7 சிப்பம். சரி கொண்டுட்டு வரேன் விடு. எண்ணெய் என்ன எண்ணெய் தோறு என்ன வேண்டாம். சரி. இந்த செக்கு மேட்டுக்குதே சின்னம்திக்குதே ஆமா 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 அதுல போய் நல்ல மரச்சட்டில் ஆட்டணும் எண்ணெயா ஒரு 7 டின்னு. சாமி என்ன கடை வைக்கிறியா? இல்லடா அப்பதானே தாளிச்சு சாமிக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்க சரி முடியும். கொண்டாரேன். நெய் கடையில வாண்டா ஒரு தவிச்சு அடிக்குது. சரி நல்ல நாட்டு மாட்டுல உருக்குன நெய்யா ஒரு 2 டின்னு. சாமி வெண்ணெய் கொண்டாடுறேன். என்ன சுண்டிக்கு வச்சுவா வெண்ணதுக்கா வெண்ணெய். சரி கொண்டாரியா? கொண்டாடுறேன் சாமி. அப்படியே வா. சரி பொங்கனாபுரத்துல அந்த புகன் மெடிக்கல்னு ஒரு மெடிக்கல் இருக்கு. இருக்குது பாத்துருக்கிறேன். அதுல 50 ரூபா குடுத்தீங்க 2 செட்டு மாத்திரை தருவான். என்ன சாமி தலைவலி மாத்திரையா? இல்ல புண்டவலி மாத்திரை. வயாகரா மாத்திரைடா. சாமி அந்த வயாகரா மாத்திரை அது என்னத்துக்கு ஆகும்? அப்படியே போட்டுக்கிட்டா 2.5 மணி நேரம் நரம்பு சிம்புன்னு நிக்குமா. அப்படி கொண்டாந்து எண்ணி அவளையும் ஒரு சன்னிதானத்துல விட்டுட்டு நான் புள்ள கொடுக்கும் போது நீ வெளியில இருந்தா இந்த கதவு ஓட்டில பாக்கணும். சாமி நானும் உள்ள இருக்கிறேன்னு. பௌத்துக்கு சோறு தானே இதெல்லாம் ஒருத்தர் பாத்திருக்கு ஒருத்தர் செய்யற வேலையாடா. எப்படி ஆம்பளை பாத்திருக்கு நாம புள்ள கொடுக்க முடியும்? அறிவு கட்ட புள்ளையாக்க வெளியே தான் இருக்கிறேன். அப்படி 10 மாசத்துக்கு கொண்டாந்து விட்டீங்கன்னா சரி 10வது மாசம் கண்ணும் தாய் அனுப்புற புள்ளா கை வரா. சாமி வாக்கு நல்லா சொல்லிருக்குமே. அருமையா சொல்லியிருக்கோம். பின்ன பின்ன அப்பா சாமி நீ எனக்கு என்ன ஆகுது? அப்ப மாதிரி நானும் உனக்கு என்ன ஆகுது? மகன் ஏன் பொண்டாட்டி மாதிரி பாபா. ஐயா சாமி கேட்க வந்தா மருமகளுக்கு நீ பிள்ளை கொடுக்கறாளு. அத சும்மா பிள்ளை கொடுக்க முடியாத வயசாகி போச்சு சத்து கட்டு போச்சுன்னு புகன் மெடிக்கல்ல போய் வயாகரா மாத்திரை வாங்கிட்டு வந்து அந்த மாத்திரையை குடிச்சு விட்டு என் பொண்டாட்டிக்கு நீ பிள்ளை கொடுக்கற. ஏன்டா அப்ப சாமி ஆடுறான்னு தெரியுமில்ல. ஆமா 6 புண்டை எனக்கு சாமி காட்டு வந்தா நான் வந்ததுதான் தப்பு. நீ வந்து தப்பு பா புண்டை விட்டு